வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது. ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள். உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள். எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல், எதிர்பாராமல், எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும். உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும். அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும். அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். விடியும் பொழுது இறைவனின் ஆசியுடன் தொடங்குங்கள். முடியும் இரவும், அதாவது அன்றைய நாளின் முடிவும் இரவும் நன்றி சொல்லி உறங்குங்கள். மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். ஒன்றும் கொடுக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே. நீ கொடுப்பது உனக்கு தெரியவில்லை என்பதால் நீ ஒன்றும் கொடுக்கவில்லை என்று எண்ணி உனக்குள்ளே நீ தூக்கம் படாதே. நின் சுவாசம் வழியே தாவர உயிர்களுக்கு சுவாசம் அளிக்கின்றாய். நின் நினைப்பு வழியே உன் ஆன்ம பலத்தை நினைக்கும் உயிருக்கு நீ கொடுக்கின்றாய். நின் இருப்பு வழியே உன் உடற் சூட்டை பூமிக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றாய். நின் வாழ்க்கை வழியே யார் எப்படி வாழலாம், எப்படி வாழக்கூடாது போன்றவற்றை சொல்லாதே. சொல்லவே கூடாது. கூட செய்து காட்டி வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய். நின் வருமானத்தின் வழியே நீ வாழ்கிறாயோ இல்லையோ, பிறர் வாழ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ சம்பாதித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய். நின் வேலை, செயல், இயக்கம் போன்றவை வழியே இந்த பூமியின் சுழற்சி முதல் இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சி வரை உன்னை அறியாதே கூட உன் பங்களிப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய். நீ என்னுடையது என்று பாதுகாப்பதை எல்லாம் யாருக்கோ தூக்கி கொடுக்க பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றாய். இறுதியாக உன்னையே கொடுத்து உனக்கு அடுத்த ஜெனிக்கும் உயிருக்கு இடமும் கொடுக்கின்றாய். இனி நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்று எண்ணாதே. அந்த மனம் உனக்கு வேண்டாம். அந்த நான் தான் நீ கொடுப்பதையே உனக்கு மறைத்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் தன்னை அறியாதே அதன் செயல் போல எதையாவது எப்போதும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. தன்னையே உனக்கும் கொடுத்தவன் உன் வழியும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான். கொடுக்காதவன் என்று யாருமே இல்லை. கொடுத்து கொண்டே இருப்பவனின் பெருங்கருணையின் வெளிப்பாடு நீயே என்று சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். பெற வேண்டிய வரம் என்பது அவரிடமிருந்து ஒன்றுதான். என்ன வரம் தெரியுமா? பெற்றது எல்லாமே வார்த்தை கடந்து வேறேதும் இல்லை என்ற தெளிவுதான் அவ்வரம். அதுதான் மெய். அந்த தெளிவு சித்தித்து விட்டால் வாழ்வே ஆனந்தம் என்ற மெய் புரிந்துவிடும். ஆன்ம விடுதலையும் கிடைக்கும். மற்ற வரன்கள் யாவும் எதிலாவது சிக்க வைத்து கொண்டே இருக்கும் என்பது மெய்யே. திருச்சிற்றம்பலத்தினிடம் நீங்கள் நடராஜ சிவனின் பெருமையை போற்றி அவருடைய பாதங்களை நீங்கள் தஞ்சமடைந்து விடுங்கள். சிவனை போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி போற்றி என்று சிவனை போற்றிக் கொண்டே இருங்கள். எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்று திருவெம்பாவையில் உயிர்கள் உலகில் இடம்பெறுவதற்கு பரம்பொருளான சிவபெருமானே முதலில் அறிபுரிந்ததான் என்று மாணிக்க வாசகரே குறிப்பிட்டிருக்கிறார். ஆதி முதலாகிய பரம்பொருளின் துணை கொண்டே உலகம் தோன்றிற்று என்பதனை ஆதி பகவன் முதற்றே உலகு என்பார் ஐயன் திருவள்ளுவர். எல்லா உலகங்களிலும் உள்ள உயிர்களும் அருமையான சிவ பரம்பொருளை போற்றுவதற்கு உரியன என்பதனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தகைய பரம்பொருள் யார் என்பதற்கு அடையாளமும் கூறியிருக்கிறார். பரம்பொருளான சிவமே அறிவு வெளியாகிய சிதம்பரத்தில் ஆடல் வல்லவனாக, நிலவு மற்றும் கங்கையை தலையில் அணிகலனாக கொண்டவனாக, அளவு இல்லாத ஒளி பொருந்தியவனாக பொதுவில் நடம் புரிகின்றான் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவாய நமக, சிவசிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையானை போற்றி என்று அவருடைய பாதங்கள் தஞ்சமடைந்து உனக்குள்ளே அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகின்றது. உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள். யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் எது? உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும்.
அதுவரை நீ பொறுமையாக என்னுடைய நாமத்தை மட்டும் நீ ஜெபம் செய்துவதுதான் உனக்கு நல்லது. அது மேற்கொண்டு எந்த சிக்கலிலும் உன்னை காத்து நிற்கும். எந்த சிக்கலும் உனக்கு ஏற்படாமல் அது உன்னை காக்கும். என்றுமே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். உனக்காக நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விட வேண்டாம். உன் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவாகவே சரியாகிவிடும். நான் பார்த்து கொள்கின்றேன். என்னுடைய நாமத்தை உன் மனதில் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நீ பார். விரைவாகவே அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இரு. அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் நம்மை படைத்த கடவுள் அந்த இறைவனுக்கு எல்லா வழிகளும் தெரியும் அல்லவா? இந்த பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் உண்டு. அது சரி செய்துவிடும். நீ கவலைப்படாதே. உங்கள் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவாகவே அது சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எத்திராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம். பயம் இருந்தால் நீங்கிவிடு. குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இரு. அப்பொழுதுதான் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்க வரும். உங்களை பற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டு பயத்துடனும் குழப்பத்துடனும் நீ வாழ்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன். விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி கடவுளை என்று என்னிடம் நீ சொல். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையுமே அது சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். எப்பொழுதும் கண்ணீரும் குழப்பமாக உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே. இன்று நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாள். உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் சில தினங்களில் கிடைக்கும். அன்று வந்து நீ எனக்கு நன்றி என்று கோரு. உனக்கான பதில்களை தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும். பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இன்று மௌனமாக இரு. இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான். யாரும் இங்கே அனாதைகள் அல்ல. யாரும் இங்கே உற்றார் உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல. எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது. யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை. அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது. யாரும் ஏழையும் அல்ல, யாரும் பணக்காரரும் அல்ல. யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல, யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான். அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே. வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை, கோபம், வலி, மகிழ்ச்சி, பசி, உறக்கம், இழிச்சொல்லின் வலி, புறக்கணிப்பின் வலி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு. அவர்களும் மனிதர்கள்தான். உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை. சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர். மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும். அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள். மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான். உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும். சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும்.
ஏற்பட்டே ஆக வேண்டும். எனக்கு எல்லோருமே சமம்தான். நான் யாரையும் ஏற்று இரக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை. அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம். நிகரான மனிதர்களை மதிப்போம். நாமாக வாழ்வோம். முதலில் மனிதனாக வாழ்வோம். நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன். எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான். நீங்களும் அப்படியே பாருங்கள். ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லதே நடக்கும். நீ பொறுமையுடன் இரு. நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று. இன்னும் சில நாட்கள் காத்திரு. என்னுடைய திட்டங்களை கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய். என் அப்பா எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய். சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி. நீங்கள் உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை. நான் யார்? விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே. நான் யார் என்ற சுய விசாரணையால் தான் மனம் ஒன்றி போகும். நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும். மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன? ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உஷாராக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும். எனக்கு என்று பதில் வரும். அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும். இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும் போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும். அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இதை செய்யலாமா, இதை செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும். எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது நாளை உங்களுக்கு சரியாகமா இருக்குமா என்று ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். இல்லையென்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள். எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும். எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள். நல்லது நடக்கும். ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லதே நடக்கும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்து கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். சரிதானே? உன்னிடம் உள்ளது எல்லாமே இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை ஆயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது. அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள். அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. எல்லாமே உன்னுடைய கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்யென்று. யாரையுமே நீ திட்டாதே. உன் வாயால் சாபமிடாதே. யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும். அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது.
உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும். எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு. அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே. இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது. சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அப்பா நான். எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன். நீ எதற்குமே கலங்காதே. உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும். அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு. காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டு திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது. எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டித் தரும். வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது. நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள். கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம். அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும். அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது. ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு. ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார். உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும். ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள். இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன். நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு.